போய் சேர்ந்துக்கோன்னு கத்தர் சொல்லல. கத்தர் எங்க சொல்றாருன்னா ரதத்தோட போய் சேர்ந்து, ரதத்தோட போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே 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 நானா, ஆண்டவரே நானா, என்னால எப்படி ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால முடியாது, நான் எப்படி ரதத்திற்கு வேகமா நான் எப்படி ஓட முடியும்? அந்த ரதம் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிற ரதம் இல்லை, அது ஓடிட்டு இருக்கிற ரதம். அதில் ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா, அந்த ரதத்தில் இருக்கிறவர் குழப்பமா இருக்கிறாரு, அந்த ரதத்தில் இருக்கிறவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அந்த ரதம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ ரதத்தோடு ரதத்தோடு நீ ரதத்தோடு போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. நல்லா நல்லா நினச்சிக்கங்க, ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான பலனை அவர் தருவாரா தரமாட்டாரா? பலனை தருவாரா தரமாட்டாரா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயங்கி நின்றாதீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிராணன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்லாது. உடனே